காந்திமதி, சற்று இப்படி வா. என்ன மாமி, ஏன் இங்கு அழைத்து வந்தீர்கள்? காந்திமதி, இப்போதுதானே பிரச்சனைகள் எல்லாம் ஒரு வழியாய் தீர்ந்து எல்லாம் சுமூகமாக போய்க் கொண்டிருக்கின்றன. மறுபடியும் பிரச்சனைகளை நீங்களே வா வா என்று அழைத்து மடியில் எடுத்து வைத்துக் கொள்வீர்கள் போலிருக்கிறதே. எதை சொல்கிறீர்கள் மாமி? உண்மையிலேயே நான் எதை சொல்கிறேன் என்று உனக்கு தெரியவில்லையா காந்திமதி? அதுதான், அந்த பையன் உங்கள் அகத்திற்கு வந்திருந்தானே. யார்? அவனை கோவிலுக்குள்ளே கூட்டி போக போய்த்தானே பிரச்சனை எல்லாம் வந்தது. அவன் நேற்று உங்கள் அகத்துக்குள்ளேயே வந்துவிட்டானே. இதெல்லாம் எதற்கு காந்திமதி? இதனால் என்ன வந்துவிட போகிறது மாமி? என்ன நீ தெரிந்துதான் கேட்கிறாயா, இல்லை தெரியாமல் கேட்கிறாயா? அவன் அக்ரகாரத்திற்குள் நுழைவதே சரியில்லை. அவன் எதையோ கொண்டு வந்திருந்தான் போலிருக்கிறதே. அதையும் நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக் கொண்டிருந்தீர்கள் போலிருக்கிறதே. ஆமாம், பொங்கல் கொண்டு வந்திருந்தான். அவன் வீட்டில் இருக்கும் பெருமாளுக்கு அதை கண்டருள பண்ணிவிட்டுதான் கொண்டு வந்தானாம். அதுவும் பெருமாள் பிரசாதம் தானே. அது எப்படி? யார் வைத்தாலும் பெருமாள் ஏற்றுக்கொள்வாரா? தராதரம் வேண்டாமா? மாமி, ராமானுஜன் என்ன சொல்கிறான் தெரியுமா? பகவான் தராதரம் எல்லாம் பார்ப்பதில்லையாம். பக்தன் கொடுத்ததில் கல்லும் மண்ணும் இருந்தாலும் உள்ளத்தில் அன்பும் பக்தியே இருக்கிறதா என்று மட்டும்தான் பார்க்கிறாராம். நானே கேட்கிறேன் மாமி, குசேலர் கண்ணனுக்கு பளபளவென்ற தங்கத்தட்டில் உயர்ந்த வகை உணவையா கொடுத்தார்? ஒரு கிழிந்த அழுக்கான துணி முட்டையில் அவளைத்தானே கொண்டு போனார். அழுக்கையும் அவளையுமா பார்த்தார் கண்ணன்? பிடி அவளை உடனே எடுத்து வாயில் போட்டுக் கொள்ளவில்லையா? நீயும் உன் பிள்ளையிடம் இருந்து நிறைய பேச கற்றுக்கொண்டாய் காந்திமதி. மறுபடியும் பூதம் கிளம்ப வேண்டாமே என்று சொல்கிறேன். பஞ்சாயத்து தீர்ப்பினால் நீங்கள் எல்லோரும் எவ்வளவு கஷ்டப்பட்டீர்கள். எங்களாலும் அங்கு ஒன்றும் பேச முடியவில்லை. பரவாயில்லை மாமி, எப்படியோ பெருமாள் எங்களை காப்பாற்றுகிறார் இல்லையா? அது போதும். என்னவோ மனதில் பட்டது சொல்லிவிட்டேன். என்னடி இரண்டு பேரும் தனியாக வந்து ரகசியம் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? துணி துவைக்க போவதில்லையா இன்றைக்கு? துவைக்க வேண்டும் பாட்டி. பார்த்தாயா அமுதா, காந்திமதிக்கு இனி கவலையே இல்லை. ஒத்தாசைக்கு ஒரு குட்டி பெண் கிடைத்திருக்கிறாள். உனக்கு யார் இருக்கிறார்கள்? ஆமாம் மாமி, எனக்கு யார் இருக்கிறார்கள்? தினமும் தோய்ப்பதும் உலர்த்துவதும் மடிப்பதுமாய் இதிலேயே பாதி நாள் கழிந்து விடுகிறது. என்ன காந்திமதி, இன்றைக்கு சர்வம் நீதான் போலிருக்கிறது. ஏன்? உன் முதலியாளி நீ வரவில்லையா இன்றைக்கு? இதோ வந்துவிட்டேன் பாட்டி. மாமி, இன்னும் துவைக்க ஆரம்பிக்கவில்லையா? இதோ ஆரம்பிக்க வேண்டும். வந்ததும் பேசிக் கொண்டிருந்து விட்டேன். நான் பாதி துவைக்கிறேன், நீங்கள் மீதியை துவைங்கள் மாமி. ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். நீ பேசாமல் உட்கார்ந்து விளையாடி கொண்டிரு. துவைத்ததும் நான் கூப்பிடுகிறேன். நீ உலர்த்தி மட்டும் தருவாயாம். என்ன? சரி மாமி. காந்திமதி, உனக்கு சரியான உதவியாளினி கிடைத்து விட்டாள். பேசாமல் ஒன்று செய்யேன். உன் பிள்ளைக்கு இவளையே பார்த்து விடேன்.